நீங்க கிளம்புங்கண்ணே. மேடம் இன்னும் 100 நோட்டீஸ் தான் இருக்கு. நானும் நோட்டீஸ் கொடுத்துட்டேன் மேடம். இதையும் கொடுத்துட்டு போயிடுறேன் மேடம். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கம்பெனி மூடுற நிலைமையில இருந்தப்போ என் மக கல்யாணத்துக்கு ஆபீஸ்ல லோன் கேட்டிருந்தேன். அறிவு சார்ல இருந்து எல்லாருமே லோன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க நான் கேட்ட 2 லட்சம் ரூபாயை கடனா கொடுத்து உதவுனீங்க. எப்படி உங்க நகையை அடகு வச்சு கொடுத்தீங்க. நீங்க செஞ்ச அந்த உதவிக்கு நன்றி கடனை தீர்க்க இந்த ஜென்மம் போதாது மேடம். இது ரொம்ப பெரிய வார்த்தை. நான் என் கடமையை தான் செஞ்சேன். உன்னால உதவி அடைஞ்ச எல்லாரும் அங்கங்க நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பவித்ரா. பாட்டி ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க பாட்டி. பவித்ரா எங்க இருக்கா? என் கூட தான் இருக்கா. என்ன விஷயம் பாட்டி? 2 பேரும் கிளம்பி உடனே வீட்டுக்கு வாங்க. என்னாச்சு? சரி பாட்டி, நாங்க வரோம். பாட்டி வர சொல்றாங்க, நம்ம போலாமா? என்ன விஷயமா? என்ன விஷயம் தெரியல, ஏதோ அவசரமா வர சொல்றாங்க. நான் செய்ய வேண்டிய வேலையை இவர் செஞ்சுட்டு இருக்காரு. நான் எப்படி வீட்டுக்கு வர முடியும்? அவங்க யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. பாட்டி அவசரமா கூப்பிடுறத பார்த்தா வீட்டுல ஏதோ பஞ்சாயத்து போல இருக்கு. வா பவி, என்னன்னு போய் பார்க்கலாம். சரிங்கண்ணே, நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம். வாமா. பவித்ரா வரா, நீங்களா கேக்குற மாதிரி கேளுங்க. பவித்ரா இங்க வாமா. என்ன பாட்டி? என்ன இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம செஞ்சிருக்க. அம்மா, புருஷனை தேடுறதுக்கு இது ஒரு வழின்னு ட்ரை பண்ணி பாத்திருக்காமா? ஊருக்கே தெரிஞ்ச விஷயத்த மறைச்சு காணவில்லைன்னு நோட்டீஸ் கொடுத்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சிட்டு அமைதியா இருந்தா வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. நோட்டீஸ் மூலமா மட்டும் சாதிக்க முடியுமா பவித்ரா? ஜனங்க கிட்ட இன்னும் மனிதநேயமும் இறக்க குணமும் இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இந்த நோட்டீஸ பார்த்தவங்க 2 பேரு இவர் மகாதேவாச்சு செத்து போனவரை காணவில்லைன்னு நோட்டீஸ் கொடுக்கறாங்களேன்னு பேசிக்கிட்டு இருந்ததை நாங்க கேட்டோம் பவி. விஷயம் தெரிஞ்சவங்க பேசதாமா செய்வாங்க. அதை கேட்கும்போது நமக்கு சங்கடமா தான் இருக்கும். நீ செஞ்சதே எனக்கு பிடிக்கல பவித்ரா. பாட்டி, மகாதேவ் உயிரோட தான் இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? அதுக்காக இப்படி நோட்டீஸ் அடிச்சது எனக்கு சரின்னு படல பவித்ரா. எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆனா எப்படி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சப்போ சுபானியோட அம்மா காணவில்லைன்னு போஸ்டர் ஓட்டலான்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. கடைசியில நான் தான் மாட்டிக்கிட்டேனா? சமாளிப்போம். சட்டுன்னு நோட்டீஸ் அடிக்க கொடுத்துட்டேன் பாட்டி. நான் சொன்னது ஏதோ ஒரு கோவத்துல சொன்ன வார்த்தை. அதுதான் எனக்கு வாழ்க்கையாக போகுது அத்தை. ஹலோ, யாரு? ஹலோ, மகாதேவ் காணவில்லைன்னு நீங்க தான் போஸ்ட் அடிச்சீங்களா? ஆமாங்க. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க. நோட்டீஸ்ல இருக்கிறவரை நீங்க உடனே பார்க்கணுமா? ஆமாங்க, காணாம போனது என்னோட ஹஸ்பண்ட் தான். அவர் இப்போ எங்க ஏரியால தான் இருக்காரு. நீங்க உடனே வர முடியுமா? அதை விட எனக்கு வேற என்னங்க வேலை? நீங்க அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் உடனே வரேன். என் ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. மதுரவாயில் மார்க்கெட் கிட்ட வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. கிளம்பிட்டேன், உடனே வரேன். என்னம்மா? நோட்டீஸ் கொடுத்தத மட்டுமா பேசுனீங்கல்ல, இப்ப பாத்தீங்களா என் புருஷனை ஒருத்தர் கண்டுபிடிச்சு ஃபோன் பண்ணிருக்காரு. வாங்க போலாம். வா போலாம். ஆமா பவித்ரா, மகாதேவ் வீட்டுக்கு வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. வாமா போலாம். பாட்டி, டென்ஷன் ஆகாம இருங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அவர் வந்ததும் திருஷ்டி கழிச்சுதான் உள்ள கூட்டிட்டு போகணும். அதை ரெடி பண்ணி வைங்க. நான் போய் அவரோட வந்துருமா. கடவுளே, நான் மட்டும் அந்த யோசனையை சொல்லாம இருந்திருந்தா இப்ப மகாதேவ் கிடைச்சிருப்பாரா? மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத. இந்த குடும்பத்துக்கு இப்பதான் சுபிட்சம் வரப்போகுது. சுபா, வாமா, திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். வாமா.
ஒருவேளை மகாதேவ் வந்துட்டா இந்த வீட்டை விட்டு போற நிலைமை வந்துருமே. கடவுளே, மகாதேவ் கிடைக்கவே கூடாது. அங்க வர ரைட்னா. அண்ணா அப்படியே நிப்பாட்டுங்க. ஹலோ ஹலோ சார், நான் நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? உங்க ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்களா பாருங்க. ஆமா சார், இருக்கு. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா மகாதேவ் இருப்பாரு. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். புருஷனை தேடி வந்தியா? நெத்தில குங்குமம் நச்சுன்னு உட்கார்ந்திருக்கு. அவ்வளோ நம்பிக்கை? நியாயமா நான் தான் உன்னை தேடி வந்திருக்கணும். எதுக்குன்னு கேக்குறியா? உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. நீ புருஷனை காணவில்லைன்னு கொடுத்த நோட்டீஸ் எனக்கு ஜாமீன் கிடைக்க ரூட் போட்டு கொடுத்துருச்சு. அதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு நினைக்காத. நீ உன் நினைச்சு செஞ்ச, அது பாரு எனக்கு சாதகமா போயிடுச்சு. ஆமா, நீ எதுக்கு காணவில்லை நோட்டீஸ் கொடுத்திருந்த? உன் மகாதேவ் சொர்க்கத்துக்கு, உன் புருஷ சொர்க்கத்துக்குலாம் போக வாய்ப்பே இல்லை, நரகத்துக்கு தான் போவான். நியாயமா நீ அங்க போய் தான் நோட்டீஸ் கொடுத்திருக்கணும். பூலோகத்துல கொடுத்தா என்ன அர்த்தம்? தொலைச்ச இடத்துல தேடுறேன்னு அர்த்தம். வேஸ்ட், சுத்த வேஸ்ட். இப்ப எதுக்காக என்ன வர வச்ச? உண்மையை சொல்றதுக்கு தான். உன் புருஷனை உயிரோட எங்க பார்த்த, எப்ப பார்த்த? பார்த்ததுனாலதான் என் புருஷனை காணவில்லைன்னு நோட்டீஸ் கொடுத்த. எந்த அடையாளத்தை வச்சு அது உன் புருஷன் தான் முடிவுக்கு வந்த? உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அட படிச்ச முட்டாளே, உன் புருஷனை என் கண்ணு முன்னாடி காரித்து கொன்னதே நான் தான். உன் புருஷனை என் கண்ணு முன்னாடி காரித்து கொன்னதே நான் தான். உன் புருஷன் செத்துட்டாங்கிறதுக்கு ஒரே சாட்சி நான் தான். ஏன்னா உன் புருஷனை சாகடிச்சதே நான் தான். போய் நீ எவனையோ கொன்னுட்டு ஏன் புருஷன்னு சொல்ற? நீ எவனையோ பார்த்துட்டு உன் புருஷன் சொல்றியே, அதுதான் போய். ஏன்னா உன் புருஷனை கொலை பண்ணிட்டு அதை ஒத்துக்கிட்டு தைரியமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் நான். சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு வரதுக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு நான் என்ன வேலை வெட்டி இல்லாத அரசியல்வாதியா? நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். என் புருஷன் எனக்கு கிடைப்பாரு. பவித்ரா,
நான் ஜாமீன்ல விடுதலையானதுக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமலேயோ உதவி செஞ்சிருக்க. அதுக்கு பதிலா உனக்கு உதவி செய்யலான்னு தான் நான் உன்னை இங்க வர வச்சேன். என் புருஷனோட தலைவிதியை தீர்மானிக்க நீ ஒன்னும் அவர் படிச்ச கடவுள் இல்ல. நம்புற மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு. நீ நம்புறதும் நம்பாததும் உன்னுடைய விருப்பம். ஆனா நான் ஜாமீன்ல விடுதலையானதுனால உன் புருஷனை கொலை பண்ண சந்தோஷத்துல தண்டனையை ஏத்துக்க போறேன். நீ என் நம்பிக்கை கெடுக்கிற. என் புருஷன் உயிரோட இருந்தா அது உனக்கும் நல்லதுன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிற? மகாதேவ் உயிரோட இருந்தா எனக்கு டென்ஷன் தான், டார்ச்சர் தான். அவர் உயிரோட தான் இருக்காரு. உன் முன்னாடி கூட்டிட்டு வரனா இல்லையான்னு பாரு. ஓ, கூட்டிட்டு வாய, தாராளமா கூட்டிட்டு வா. நான் மறுபடியும் கார் ஏத்தி கொல்லுவேன். மகாதேவ கொண்டுட்டுதான் ஜெயிலுக்கு போயாச்சு. போட்ட எஃப்ஐஆர பொய்யாக்க கூடாதுல்ல. இன்னொரு தடவை என் புருஷன் உன்னால நெருங்கவே முடியாது. பவித்ரா, நீ இவ்ளோ சீரியஸா பேசுறத பார்த்தா உன் புருஷன் செத்தத நீ நம்பவேல போல இருக்கு. உன்கிட்ட பேசி என் நம்பிக்கை நான் இழக்க விரும்பல. பவித்ரா, ஒரு நிமிஷம். பவித்ரா, இரு பவித்ரா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். நான் பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்க இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தள்ளாடி தடுமாறி என் கார் இதுல வந்துட்டு இருந்தாரு. வாழ்க்கையில எவனை அழிச்சா நான் நிம்மதியா இருப்பேனோ அவரே என் எதிரில வரத நான் பார்த்ததும் கொலை வெறியோட உன் புருஷன் மேல காரை ஏத்தி கொன்ன. உயிர் போற நிலைமையிலையும் உன் புருஷன் உயிர் பிச்சை கேட்டாரு. அனிதாவோட சாவுக்கு காரணமானவருக்கு நான் எப்படி இறக்கம் காட்டுவேன்? காரை விட்டு இன்னொரு தடவை ஏத்தன பாரு. துடி துடிச்சு செத்தாரு மகாதேவ். உயிர் அடங்குற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் வந்தேன். செத்தவனுக்கு திவசம் கொடு. மகாதேவோட ஆத்மா சாந்தி அடையட்டும். பாவம், காணவில்லைன்னு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத, போ. பவித்ரா வரலையா பாட்டி? போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறாப்பா. தனியா அனுப்பியிருக்க கூடாது. திருஷ்டி கழிக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா போயிட்டா. நாம என்னத்தப்பா சொல்றது? எங்க போயிருப்பா? போன இடத்துல மகாதேவ பார்த்தாளா இல்லையான்னு ஒரு போன் பண்ணி கூட சொல்லக்கூடாதா? சர்ப்ரைஸா கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சிருப்பாமா. மகாதேவ எப்ப பாக்கலான்னு ஏக்கத்தோட இருக்கேன். இதுல என்ன சர்ப்ரைஸ் வேண்டி கிடக்கு? பவித்ரா, என்னம்மா ஆச்சு? பவித்ரா, என்னம்மா? பவித்ரா, என்னாச்சுமா? பவி, பவித்ரா, பவி, என்னம்மா ஆச்சு? சொல்லுமா. தேவ பாத்தியா? ஏன் அழற? சொல்லுமா. பவித்ரா, என்னாச்சுன்னு சொல்லுமா. பவித்ரா, என்னாச்சு பவித்ரா? பவி, என்ன இன்னும் திருஷ்டி கழுக்கலையா? கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னம்மா என்னாச்சு? தேவ தம்பி வரலையா?
பவித்ரா, பவித்ரா, யாராவது வர சொல்லி உன்னை ஏமாத்திட்டாங்களா? வாய திறந்து சொல்லு பவித்ரா. யார் வர சொன்னது? மாதவி. மாதவியா? அவதான் ஜெயில இருக்காளே. உன்கிட்ட அவ பேச வேண்டிய அவசியம் என்ன? என்ன சொன்னா பவித்ரா? உன் புருஷனை கார் ஏத்தி கொன்னதே நான் தான். உன் புருஷன் உயிர் போன பிறகுதான் நானே அந்த இடத்தை விட்டு போனேன்னு சொன்னான். பாவி மக, இப்படியா நம்ம நிம்மதியை கெடுப்பா? என் நம்பிக்கையை அழிச்சிட்டா பாட்டி. என் மன உறுதியை உடைச்சிட்டா. அப்போ நான் பார்த்தது பொய்யா? நீங்களும் பாத்தீங்கல்ல, அதுவும் பொய்யா பாட்டி? அம்மா, நீங்க சொல்லுங்க, உங்க குருஜி சொன்னது பொய்யா? நம்பிக்கையோட குங்குமத்தை நெத்தியில வச்ச எல்லாம் கனவு மாதிரி ஆயிடுச்சு. வெற்றியோ தோல்வியோ எது கிடைச்சாலும் ஏத்துக்கோ பவித்ரா. வாழ்க்கையில நீ பார்க்காத தோல்வியா, நீ சந்திக்காத அவமானங்களா, இதுவும் கடந்து போகும்னு மனசை தேத்திக்கோ பவித்ரா. முடியலன்னு கை கெட்டுற தூரத்துல என் புருஷன் இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா கண்ணு கெட்டாத தூரத்துல அவர் இருக்காருன்னு மாதவி சொல்றா. அவ சொன்னதையும் ஒதுக்கி தள்ளிட முடியாது பவித்ரா. சாட்சி ஆதாரத்தோடு தான் பாண்டியன் மாதவி அரெஸ்ட் பண்ணாரு. ஸோ மகாதேவ கொன்னது அவதான் சொன்னா அதை நம்ம நம்பித்தானே ஆகணும். அப்போ நான் கோயில்ல பார்த்தது பொய்யா? இருக்கலாம். நீ பக்கத்துல போய் பாத்தியா? அறிவு, நாங்க பார்த்தது மகாதேவி இல்லைன்னு சொல்லவே முடியாதுப்பா. எனக்கு என்னவோ என் புருஷன் எங்கேயோ இருக்காருன்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது உன் மன பிரம்மையா இருக்குமா? என் புருஷனை பாப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உன் புருஷனை என் கண்ணு முன்னாடி காரித்து கொன்னதே நான் தான். அவரு உயிரோட தான் இருக்காரு. உன் முன்னாடி கூட்டிட்டு வரனா இல்லையான்னு பாரு. ஓ, கூட்டிட்டு வாய, தாராளமா கூட்டிட்டு வா. நான் மறுபடியும் கார் ஏத்தி கொள்ளு. பவித்ரா, எங்க போனாலும் என்ன துணைக்கு கூட்டிட்டு போவல. அந்த கேடுகட்ட மாதவியை பார்க்கும்போது என்னை ஏன் கூட்டிட்டு போல பவித்ரா? அவசரம்னு, என் புருஷனை பார்க்கணுங்கிற அவசரம். ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாது பவித்ரா. எது நடந்தாலும் நன்மைக்கேன்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரணும். அந்த மாதவி நேத்து பேசின பேச்சு என்னோட நம்பிக்கையை உடைச்சிருஞ்ச மாதிரி இருக்கு. நான் தான் மகாதேவ கொன்னன்னு போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்துருக்காளே அந்த மாதவி. அவ சொன்னதையும் நம்பாம இருக்க முடியாது. மாதவி கொலை பண்ணியிருந்தா அவர் எப்படி நான் உயிரோட பார்த்திருக்க முடியும்? பவித்ரா, நைட்டெல்லாம் நீ தூங்கவே இல்லையேம்மா. என் சந்தோஷம் துக்கமும் மாறிடுச்சுமா. அப்புறம் எப்படி தூக்கம் வரும்? அவ பேச்செல்லாம் கேட்டு எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற? எப்படி கொலை செஞ்சான்னு சொல்றாளே, நம்பாமலும் இருக்க முடியல பாட்டி. உன் கூட சேர்ந்து பாட்டியம்மாவும் மகாதேவ பார்த்தேன்னு சொன்னாங்கல்ல, அந்த நம்பிக்கையோட தேடு பவித்ரா. நாம காணவில்லைன்னு நோட்டீஸ் அடிச்சதுனால அவளுக்கு ஜாமீன் கிடைச்சதா. அத அவன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றா. சரிம்மா, நோட்டீஸ் கொடுத்ததுனால ஏதாவது பலன் கிடைச்சதா? மாதவியை சந்திச்சதே நோட்டீஸ் மூலமா தானே? எனக்கு இந்த நோட்டீஸ் விஷயமே பிடிக்கல. அம்மா, காணாம போனவரை கண்டுபிடிக்க இது ஒரு வழிமா. அதுல ஒண்ணும் தப்பே இல்ல.
ஒரு தப்பானவ கிட்ட நோட்டீஸ் போனதுதான் இப்ப பிரச்சனையே. மாதவி எல்லாம் ஒரு ஆளாப்பா. அவளால பவித்ரா மனசை நோகடிக்க மட்டும்தானே முடிஞ்சது. ஹஸ்பண்ட் இருக்காருன்னு உறுதியா நம்பிக்கிட்டு இருந்த பவித்ராவோட நம்பிக்கைய அழிச்சிட்டால இந்த மாதவி. ஒரு அல்ப புத்திக்காரி சொன்னா அதை நம்பிடுவியா பவித்ரா? என் பேரன் உயிரோட தான் இருக்கான், நான் பரிபூர்ணமா நம்புறேன். பாட்டி, அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ சொன்னதை நீயேமா கேக்குற? அந்த அளவுக்கு அவ நல்லவளா? அம்மா, என்னதான் சொன்னான்னு அவளை சொல்ல விடுங்களேம்மா. நீ சொல்லுமா. நான் தான் மகாதேவ கொன்னுன்னு வாக்குமூலம் தந்துட்டேன். யாராவது ஜெயிலுக்கு போறதுக்காக பொய் வாக்குமூலம் தருவாங்களான்னு கேக்குறான். எனக்கு அவளோட இந்த கேள்விதான் மனசை போட்டு குடைஞ்சுக்கிட்டே இருக்கு. அவ உலக மகா ஃப்ராடு. பொய் வாக்குமூலம் கொடுத்து ஜெயிலுக்கு போக கூட மாதவி தயங்க மாட்டான். நான் அவ கூட கொஞ்ச நாள் வேலை பார்த்தவன். அவளை பத்தி முழுசா அறிஞ்சவன் நான். தாலி கட்டின புருஷனை துரத்தி விட்டுட்டு கல்யாணம் ஆகாத மாதிரி ஊரை ஏமாத்திட்டு இருக்கா அந்த மாதவி. இனிமே நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அறிவு. மாதவி அப்படி செஞ்சாங்கிறதுக்காக மத்தவங்களும் அப்படி நடந்துக்குவாங்கன்னு நாம நினைக்க கூடாதுமா. 5000 நோட்டீஸ் கொடுத்துருக்கு. 1000 பேராவது நோட்டீஸை படிச்சு பார்த்திருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டிமா. நம்பர் மட்டும் வருதுன்னு நீ பேசுறியா? வேணாம் பவித்ரா, தெரிஞ்ச நம்பர்னா எடு. நோட்டீஸ பார்த்து பேசுறவங்களா இருந்தா போன் பண்ற எல்லாருமே மாதவியா இருப்பாங்களா என்ன? போன் எடுக்காம இருந்தா நோட்டீஸ் கொடுத்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் பவித்ரா.